அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு உலகம் முழுக்க ஒரே ஒரு அரசாங்கம்தான் கொடிகட்டி பறக்கிறது. அது என்ன அரசாங்கம் அப்படின்னு கேட்டால், அறிவியலினுடைய அரசாங்கம் அப்படின்னு சொல்லலாம். மிகப்பெரிய அரசாங்க பணிகள் முதல் இராணுவம், தொழில்துறை, விவசாயம், எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து நம்முடைய அன்றாட வாழ்க்கையினுடைய நடவடிக்கைகள் வரைக்கும் இது எல்லாத்தையும் தன்னுடைய ராட்சச ஆளுமையின் கீழ் ஒன்று வைத்திருக்கிறது. அப்படின்னா அது மிகப்பெரிய தலைவர்கள் கூட இல்லை, மனிதனுடைய தலைக்குள்ளே உருவான இந்த அறிவியல் தான். நீங்கள் பாருங்களேன், காலையில் எழுந்த உடனே நமக்கு நம்ம சாப்பிட்ற காஃபி இல்லை டீ, அதுக்கு தேவையான பால் ஒரு வண்டியில் தான் வந்தாகணும். அதையும் அவர் ஒரு 2 வீலரில் கொண்டு வந்து தான் போடுறார். அந்த பால் எதில் இருக்குது? பேக்கெட்டில் இருக்குது. அந்த பேக்கெட் அறிவியலால் உருவாக்கப்பட்டது, பிளாஸ்டிக் பேக்கெட்டாக இருக்குது. நம்ம பயணம் செய்கிற பஸ்ஸு, ட்ரெயின், பிளேனு எல்லாம் அறிவியல். படிக்கிற செய்தித்தாள் அறிவியல், அதிலேயே அறிவியலை பற்றிய செய்திகளை தான் படிக்கிறோம். அதே மாதிரி தொலைக்காட்சி, அப்புறம் கையில் இருக்கிற வாட்சு, செல்ஃபோன், சகலமும். சுவாசிக்கிற காற்று கூட இயற்கையான இந்த காற்றிலே செயற்கை தொழிற்சாலையினுடைய புகைகள் கலந்திருக்கின்றன. அப்போ நாம் எல்லா வகையிலும் அறிவியலினுடைய இந்த பிடிக்குள்ளே அகப்பட்டு இருக்கிறோம். நம்முடைய அன்றாட வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப சௌகரியமாக மாற்றி கொடுத்திருக்கிற இந்த அறிவியல் இன்றைக்கு வந்து இருக்கிற எல்லை எது அப்படின்னா, முற்றிலும் நம்மை இது செயற்கையாக மாற்றிவிட்டது அப்படின்றத நினைவுபடுத்துகிற மாதிரியே செயற்கை அறிவு அப்படின்னு ஒன்று தந்திருக்கிறாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு. இந்த செயற்கை நுண்ணறிவு இன்னைக்கு இப்படி சொல்கிறனே, அது எவ்வளவு தூரம் வசதியாக இருக்குதுன்னா, பல கோடிக்கணக்கான அலுவலகங்கள்னு ஒரு உதாரணத்துக்காக சொல்ல வர, அன்றாட வாழ்க்கையினுடைய நடவடிக்கைகளினுடைய அலுவலக செயல்பாடுகள் எல்லாத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்கு. ஒரு கடிதம் எழுதுறதுலேருந்து, ஒரு மெயில் அனுப்புறதுலேருந்து. நிறைய பேருக்கு ஆங்கிலம்ன்றது சரளமாக பேசவே வரல. ஆனால் அவங்க ஒரு கடிதம் எழுதி, நான் ஒரு 2 நாளைக்கு என்னால் வர முடியாதுங்க, விடுமுறை வேணும் அப்படின்னு கேட்டால், அந்த கடிதம் இருக்குதே அவ்வளவு பிரமாதமான அந்த வாக்கிய அமைப்பு, அந்த சொற்கள், அந்த கருத்தை சொல்லுகிற விதம், இது எல்லாமே அவ்வளவு பிரமாதமாக இருக்குது. நம்முடைய கல்லூரி பேராசிரியர்களை கேட்டால் சொல்கிறாங்க, சார் என்கிட்ட ஒரு மாணவன் PhD பண்ணுறான், அவனுடைய இங்கிலீஷு அவ்வளவு மோசமாக இருக்குது, ஆனால் அவன் ரிப்போர்ட்ஸ்லாம் கொடுக்குறான், அதை பார்த்தா அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. எப்படி இருக்குது? AI இருக்குது, அதனால் பிரமாதமாக இருக்குது. இந்த அளவிற்கு நம்முடைய அன்றாட வாழ்க்கையினுடைய செயல்பாடுகளை தொடர்பு கொள்வது மொழி அப்படின்னு பார்த்தா, இது ஒரு உதாரணத்துக்கு தான். ஆங்கில மொழியை கையாளுவதிலே மிகச்சிறந்த வகையில் இது நமக்கு பயன்படுகிறது. இதை தவிர எவ்வளவோ பல நன்மைகள் AI-னால இருக்குது. ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து இந்த AI மூலமாக வந்திருக்கிறது அப்படின்னு அண்மையில் சொல்கிறாங்க. அதை சொல்கிறதும் ஒரு AI தான். என்ன அப்படின்னா, நாம் ஒரு மெயில் அனுப்புகிறோமே, நாம் ஒரு கமாண்ட் ஒன்று கொடுக்குறோமே, இதனால் லட்சக்கணக்கான பயன்பாடு செய்யக்கூடிய தண்ணீர் தீர்ந்து போகிறது. நாம் லட்சக்கணக்கான அளவிற்கு கேலன் தண்ணீரை செலவழித்து தான் நமக்கு இந்த AI-யினுடைய இந்த பலன்கள் கிடைத்திருக்கின்றன. எப்படி? இப்போ செல்ஃபோனை ஒரு மணி நேரம் பயன்படுத்துகிறோம், இல்லை ஒரு நல்ல செல்ஃபோன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் நேரம் பயன்படுத்தினா அது சூடாயிடும், கொஞ்சம் தரம் இல்லாததாக இருந்தால். இன்னும் சரியாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா, மடிக்கணினி இருக்குங்களா, லேப்டாப், அதை ஒரு 2 hours நீங்கள் பயன்படுத்தினாலே அது சூடாயிருது. சரி, அதை ஆஃப் பண்ணிட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா அது சூடு கொஞ்ச நேரத்தில் ஆறி போயிடுது. இப்போ கோடிக்கணக்கான மக்கள் பயன்படுத்துகிற இந்த AI சர்வர்ஸ் இருக்குது இல்லைங்களா, நம்ம பயன்படுத்துகிற இந்த தகவல்கள் எல்லாம் அதுக்குள்ளே தான் போகுது. அதுக்கு பிறகு அங்கிருந்து பிரிந்து செல்கிறது. நான் சும்மா மேம்போக்காக சொல்கிறேன். இப்போ இந்த AI சர்வர் இருக்குதே, அது எப்போதும் அப்படியே ராட்சச நெருப்பு மாதிரி கொதிக்க இருக்குது. அப்போ அந்த சர்வர் இருக்குதே, அதை குளிர்ச்சியாக எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டிய ஒரு தேவை இதை இயக்குபவர்களுக்கு இருக்கிறது. அப்போ என்ன பண்ணுறாங்க, அதனுடைய அந்த எந்திரங்கள் மேல் குளிர்ச்சியாகவே அதை வைத்திருப்பதற்கு கோடிக்கணக்கான கேலன் தண்ணீரை அதன் மேற்பரப்பிலே பயன்படுத்துகிறார்கள். ஒரு கேலன் அப்படின்னா 3.25 லிட்டர், புரிஞ்சிக்கிறதுக்காக சொல்கிறேன். அந்த தண்ணீர் இருக்கிறதே,
அதை நீங்கள் மறுசுழற்சி பண்ண சைக்கிள் தண்ணீரை கூட பயன்படுத்த முடியாது. ரீசைக்கிள்டு வாட்டர். இப்போ கடல் தண்ணி இருக்குது, அதை அது மேலே வச்சு குளிர்ச்சி படுத்தலாமா? படுத்தலாம். அதே மாதிரி நம்ம அன்றாட துணி துவைக்கிறதுக்கு அப்புறம் மற்ற கழிவுகளுக்கெல்லாம் பயன்படுத்துகிற தண்ணீர் இருக்குது, அதை வைக்கலாமா? வைக்கலாம். ஆனால் அதுக்கு அது ஆகாது. அது கை குழந்தை மாதிரி. மிக மிக சுத்தமான தண்ணீர் இருக்குது நம்ம குடிக்கிறோமே, அந்த தண்ணீர் தான் அதுக்கு ஒத்துக்குமா? ஏன்னா இந்த மறுசுழற்சி செய்யப்பட்ட தண்ணீர்லெல்லாம் மக்னீசியம் மாதிரியான தாது உப்புக்கள் கலந்துருக்கு. அது அந்த எந்திரத்துங்களெல்லாம் கெடுத்துருதான். அதனால் மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய அருந்தக்கூடிய தண்ணீர், இந்த 610 கோடி கேலன் தண்ணீர் இதுக்கு முந்தின ஆண்டை விட 17 மடங்கு அதிகமாகி இருக்கிறது. ஏன்னா பயன்படுத்த அதிகமாகி இருக்கிறது. இது மாதிரி 28 மடங்கு இன்னும் ஒரு 3 ஆண்டுகள் 2028 அதிகரிக்க போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது நினச்சி பார்க்கவே திக்குன்னு இருக்குது. ஏன் உலகம் முழுவதும் பல நகரங்களில் தண்ணீர் பஞ்சம் என்பது பெரிய அளவில் வந்து கொண்டு இருக்கிறது. அப்படி இருக்கிறப்போ இந்த நம்முடைய அறிவியல் பயன்பாட்டுக்காக இது மாதிரி கோடிக்கணக்கிலே தண்ணீரை, நாம் நல்ல தண்ணீரை செலவழிப்பது என்பது அறிவியலால் ஏற்பட்டிருக்கிற, ஏஐ மூலமாக ஏற்பட்டிருக்கிற ஒரு மகத்தான ஆபத்து. இதிலிருந்து எப்படி காப்பாற்றிக்கிறது அப்படின்னு ஒரே ஒரு வழியை, இனிமே ஏஐ வேண்டாம் அப்படின்னு நீங்கள் விளக்க முடியாது. சரிங்களா? அப்போ எப்படி காப்பாற்றிக்கிறது? இதுக்காக அரசாங்கங்கள் எல்லாம் நடவடிக்கை எடுக்குதா இல்லையா, அதுக்கு உரியவர்கள் யார், அதெல்லாம் வேற. நம்ம அளவில் இதனுடைய பயன்பாட்டை குறைத்து கொள்ளலாம். எல்லாத்துக்கும் ஏஐ அப்படின்றத விட கொஞ்சம் இயற்கை நுண்ணறிவையும் பயன்படுத்தலாம். எல்லாத்துக்குமே அதுங்கிட்டே போய் காலில் விழுறதை விட நம்முடைய தன் கையே தனக்குதவி என்று இதை பயன்படுத்த வேண்டும். இப்போ பாருங்கள், மிகப்பெரிய தண்ணீரினால்தான் மிகப்பெரிய யுத்தம், 3வது உலக யுத்தமே வரப்போகிறதுன்னு ஒரு கணக்கு சொல்கிறாங்க. முதல் 2 உலக யுத்தம் முடிஞ்சிருச்சு. 3வது உலக யுத்தம் தண்ணீருக்காகத்தான் வரும். அந்த அளவிற்கு உலகம் முழுவதும் அதற்கான தேவை இருக்கிறதுன்றாங்க. இந்த நிலையில் திடீர்னு ஏஐ வந்து, ஏய் எனக்கு நீ நல்ல தண்ணி கொடுத்தாதான் நான் உனக்கு இந்த சேவையெல்லாம் செய்வேன், இல்லைன்னா உனக்கே நான் தண்ணி காட்டுவேன்னு அந்த அறிவியல் நம்மை மிரட்டி கொண்டிருக்கிறது. மனிதர்கள் நன்மைக்குத்தான் இதையெல்லாம் கண்டுபிடித்த அறிஞர்கள் தருகிறார்கள். ஆனால் எல்லா அறிவியல் கண்டுபிடிப்பிற்கும் ஒரு பக்க விளைவு இருக்கிறது என்பதற்கு இந்த ஏஐ இப்பொழுது உருவாக்கி இருக்கிற தண்ணீர் என்பது மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. எப்படி சமாளிக்க போகிறோம்? நம்மளால் முடிஞ்சது நம்ம பயன்பாட்டை குறைச்சிக்கிறது தான். வேற என்ன செய்ய முடியும்? இன்னும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.